அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவன்மலை ஆண்டவர் சிறப்புகள், பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வேறெந்த கோவில்களிலும் இல்லாத வகையில் இங்கு வெடி வைத்து வழிபடுகிறார்கள். இதற்கான இடம் மலை மீது உள்ளது. இந்த வழிபாட்டினால் தீய சக்திகள் அண்டாது என கூறப்படுகிறது. இந்த சிவன்மலை சிவாக்கிய சித்தர்களுடன் தொடர்புடையது என தலபுராணம் கூறுகிறது. சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டுகள்தான் சிவன்மலை என்றும், ஆஞ்சநேயரால் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து சென்றபோது அதிலிருந்து விழுந்த துண்டு என்றும் கருதப்படுகிறது. மேலும் சிவாக்கிய சித்தருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்தமையினால் சிவன்மலை என்று பெயர் பெற்றது எனவும் சொல்லப்படுகிறார்கள். முருகப்பெருமான் ஒரு முகம் 4 கரங்கள் கொண்டு மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தருகிறார். சிவன்மலை தைப்பூச திருவிழா முக்கிய பங்கு விழாவாகும். அப்போது அனைத்து நிகழ்ச்சிகளும் மலையடிவாரத்தில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும். தைப்பூசத்திலிருந்து 3 நாட்கள் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ யானையுடன் தேரில் அமர்ந்து சிவன்மலையை சுற்றி வருவார். வள்ளி தெய்வ யானை திருமணம் பங்குனி நாட்களிலும் இந்த பங்குனி உத்தரத்திலும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அதாவது தன்னைத்தானே சுற்றி வருகிறார் என்பார்கள். இப்படி முருகன் கிரிவலம் வரும் காட்சி அற்புதமானது என்பதனால் முருகப்பெருமானுடன் பக்தர்களும் கிரிவலம் வந்து பேர்கள் பல பெறுகிறார்கள். இதனால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறுகிறது. மனநோய் குணமாகும், உடல் வளம் கண்டிப்பாக பெருகும் என ஐதீகமாகும். இங்கு சிவாக்கிய சித்தர் தங்கிய குகை இருப்பது தனி சிறப்பம்சமாகும். நள்ளிரவில் சித்தர்கள் பெருமான் முருகனை பூஜிப்பதாக ஐதீகமாகும். இந்த முருகப்பெருமான் தரிசிறப்பு என்னவென்றால், நடக்கவிருப்பதை பக்தர்களின் கனவில் வந்து முன்கூட்டியே கூறுகிறார் என்பதே. மலை மீது கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற பெயரில் பக்தர்களுக்கு கொண்டு வரும் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கம். இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஆண்டவன் உத்தரப்பெட்டியில் தங்கம், தண்ணீர், மணல், உப்பு, பூமாலை, துளசி உட்பட்ட 100க்கும் அதிகமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரின் கனவில் வந்து அரைப்பவன் தங்கத்தை வைத்து பூஜை செய்யுமாறு சொன்னாராம் நம்முடைய அழகர். அதேபோல் பூஜை செய்ததில் அடுத்து சில நாட்களிலேயே தங்கத்தின் விலை கிடுகிடுகென உயர்ந்ததாம். இதேபோல் அந்த அன்பர் கனவில் மணல் வைத்து பூஜை செய்ய அருளினாராம். அதன் விளைவாக அந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்ததாம். கனவில் சுவாமி சொன்னதை அந்த நபர் கோவில் நிர்வாகியிடம் வந்து தெரிவிப்பார். அவர் சொல்வது உண்மைதானா என தெரிந்து கொள்ள முருகன் முன்பு பூக்களை போட்டதில் வைத்து பூசண்யம் கேட்பார்கள். அதில் முதல் எடுப்பிலேயே வெள்ளை நிற பூக்கள் வந்தால் முருகன் கனவில் கூறியது உண்மைதான் என உறுதிப்படுத்தி கொண்டு அந்த பொருட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆண்டவன் பெட்டியில் வைத்து விடுவார்கள். தற்போது அந்த பெட்டியின் பச்சரிசி வைக்கப்பட்டுள்ளதாம். இது நல்ல சகுனம். நாட்டில் விவசாயம் செழிக்கும், அனைவருக்கும் சுபிட்சமாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கையாகும். இப்படி ஆண்டவன் உத்தரவு வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் கிடையாதாம். இன்னொரு பக்தர் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையில் பழைய பொருளோ பெட்டிக்குள் பக்தர்கள் பார்வைக்கு வைப்பது வழக்கமாகும். அவ்வாறு வைத்து பூஜை செய்யும் பொருள் சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிவன்மலை அடிவாரத்தில் உள்ள சிவாலயத்தில் சிவராத்திரி, பிரதோஷ நிகழ்வுகள் கொண்ட பூஜைகள் அனைத்திலும் நடைபெறுகின்றன. அதேபோல் மலைமேல் கோவில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு தைக்கித்திகை, தைப்பூசம், விசாக திருவிழா, பங்குனி உத்திரம் ஆகியவற்றை சிறப்பாக நடைபெறுகின்றன. தைப்பூச திருவிழா கிரிவலம் வரும் சிவன்மலை முருகப்பெருமானுடன் பக்தர்களும் கிரிவலம் வந்து சுகம் காண்கிறார்கள். முக்கியமாக பரம்பொருள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வேண்டுபவர்களுக்கு எண்ணிய வரம் அனைத்தும் வழங்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற புகழ்பெற்ற கொங்கு நாட்டு முருகப்பெருமானின் கோவிலாகும். இந்த கோவிலில் மிக முக்கியமாக சிறப்பம்சமாக பக்தர்களுடைய கனவில் தோன்றி உத்தரவிடும் பொருளை வைத்து பூஜிக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குகிறது.
வள்ளியுடன் திருமண கோலத்தில் மூலவர் காட்சி தருவது தனி சிறப்பு. முருகப்பெருமான் பக்தர்களின் கனவில் தோன்றி ஒரு பொருளை கூறி அதை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு உத்தரவிடுவார். அந்த பொருள் நாட்டில் நடக்கப் போகும் நன்மை அல்லது தீமைகளை முன்கூட்டியே உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. எடுத்துக்காட்டாக துப்பாக்கி, அரிவாள், தங்கம், நெற்கதிர். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை என கூறப்படுகிறது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்த தலமாகும். இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் இருக்கிறார். ஆனால் மூலவராக வள்ளி சுப்பிரமணியராக திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இது அரிதான வடிவமாகும். சிவபெருமான் மலையில் தங்கி வழிபட்டதனால் இந்த பகுதி சிவன்மலை என்று அழைக்கப்படுகிறது. சிவாச்சலம் சிவராத்திரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. கல்வியில் சிறக்க, திருமண தோஷம் நீங்க, விவசாயம் செழிக்க மற்றும் நோய்கள் குணமடைய பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். கந்தசஷ்டி மற்றும் தைப்பூச தேர் திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அந்த நேரங்களில் உற்சவர் வள்ளி தெய்வயானையுடன் நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து சிவனாண்டவர் உத்தரவு பெட்டிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது கூடுதல் சிறப்பம்சமாக விளங்குகிறது. முக்கியமாக இந்த ஆலயத்தில் எவர் ஒருவர் எதனை மனதில் நினைத்து கொண்டு வேண்டி வந்தாலும் அது உடனடியாக நடைபெறுகிறது என்பது ஐதீகமாகும். திருமணம் வேண்டி தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வரலாம். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக ஒழித்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு சிறுபகுதியே சிவன் மலையாகும். இந்த தல வரலாறு சிவமலை குறவஞ்சி பாடல் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த மேரை ஈசன் திரிபுர சம்ஹார செய்ய வளைக்குங்காலை முந்து கொடுக்குமுயுள் ஒன்று சிந்தி இங்கு வந்த சிவமலை இம்மலையே என கூறுகிறார்கள். உத்தரவு பெட்டியை பொருட்கள் வைக்கப்படும் பெட்டி. இந்த கோவில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கத்தில் உள்ளது. பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தரின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருளின் தேர்வு ஏதாவது ஒரு பக்தன் கனவில் வந்து சிவன்மலை முருகன் பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர்கள் அப்பொருளை கோவிலுக்கு கொண்டு வருகிறார். அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அப்பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது. வேறொரு பக்தன் கனவில் மற்றொரு பொருட்களாக உத்தரவு வரும் வரை பழைய பொருளோ உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது. நடக்கப் போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இப்பொருள் முக்கியத்துவமாக பெற்றவையா என நம்புகிறார்கள் பக்தர்கள். சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர். புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவது உண்டு. இந்த தலத்தில் முருகனின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனமுருந்த தம் பக்திக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த திருத்தலத்திற்கே வரவழைத்தார் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.